நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்க இருக்க மெனுவை பார்த்து என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மெனு ஆங்ஸைட்டி. இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூஎஸ்ல ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. ஒரு ஃபேமஸான ஜூஸ் பிராண்டை 24 வெரைட்டி ஆஃப் ஃபிளேவர்ஸை வச்சு அங்க ஸ்டாக் பண்றாங்க. அந்த இடத்துல கஸ்டமர்ஸ் வாங்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் அதுவே அந்த 24 ஆப்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி ஜஸ்ட் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல 70% ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? ஸோ சைக்காலஜிக்கலாக வென் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மெனுவில் ஒரு 300 ஐட்டம் வச்சிங்கன்னா ப்ராப்ளம் தானே. இதுக்கு தான் லார்ஜ் பிராண்ட்ஸ் அவங்க ஒரு குயிசின் கூட எடுக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா சிக்கன், மெக்டானல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்கர், ஸ்டார்பக்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி. இந்த ஒரு ப்ராடக்ட்டை சுற்றி ஃபியூ ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. தட் இஸ் தேர் கம்ப்ளீட் மெனு. ஸோ லெஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இஸ் குட். ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு குவீசினை சூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை சுற்றி ஃபியூ காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுங்க அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் மெனு. இப்படி பண்ணாலே போதும், கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக அவங்க ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுவாங்க, நீங்களும் சந்தோஷமாக உங்களோட பாக்கெட்ஸை ஃபில் பண்ணலாம்.